பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் சென்னை மாநகராட்சி 14வது மண்டலத்தில் பாலவாக்கம் மணியம்மை தெருவில் நேற்று இரவோடு இரவாக ஒப்பந்ததாரர்கள் சிமெண்ட் சாலை போடும் பணியில் ஈடுபட்டனர். ஏற்கனவே மழை பெய்து ரோட்டில் தண்ணீர் தேங்கியிருந்த நிலையில் அதன் மேலேயே சிமெண்ட் கலவை கொட்டி ரோடு போட தொடங்கினர். இதை பற்றி அப்பகுதி மக்கள் கேள்வி கேட்டனர். மழையில் சிமெண்ட் சாலை அமைத்தால் தாங்குமா, இப்போது போட வேண்டாம் என கூறியுள்ளனர். அதை பொருட்படுத்தாத கான்ட்ராக்டர்கள் அதெல்லாம் சீக்கிரம் காய்ந்துவிடும் என கூறி கடமையே கண்ணாக சிமெண்ட் ரோடு போட்டுவிட்டு சென்றனர். அடுத்த அரை மணி நேரத்தில் கனமழை பெய்தது. சிமெண்ட் கலவை மழை நீரில் கரைந்து ஓடியது. ரோடும் சகதியாக மாறியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். டூ வீலரில் சென்றவர் வழுக்கி விழுந்தனர். மழையில் சிமெண்ட் சாலை போடும்போதே மாநகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் அவர்கள் எதுவும் கண்டுகொள்ளவில்லை என மணியம்மை தெரு மக்கள் கூறினர். இந்த இடம் மட்டும் தான் அப்படி இருக்கு. இந்த ரோடு நோண்டி போட்டு பார்த்தீங்கன்னா 3 மாதம் கிட்ட ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு நோண்டினாங்கன்னா இந்த மெட்ரோக்காக நோண்டினாங்க. அதுக்கு அடுத்தது ட்ரைனேஜ்க்காக நோண்டினாங்க. ட்ரைனேஜ்க்காக நோண்டியே 3 மாதம் ஆயிடுச்சு. இந்த 3 மாதம் நோண்டினதுக்கப்புறமா ரோடு போடுவாங்கன்னு சொல்லி இப்போ எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ரோடு போடவே இல்லை. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா நடுவில் குண்டு குழியுமாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு சொன்னதுக்கப்புறம் ரப்பீஸை வச்சு நிரவுனாங்க. அதுக்கப்புறமேட்டு ஜல்லியை போட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு நல்லா தார் ரோடு போடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எதிர்பார்த்தது ஒன்றுமே பூர்த்தி பண்ணவே இல்லை. நேற்று நைட்டு திடீர்னு வந்தாங்க. மதியம் ஒரு 3 மணி இருக்கும். 3 மணிக்கு வந்து சிமெண்ட்டு மட்டும் போட்டாங்க. சார் இந்த மாதிரி மழை வருது, நீங்கள் போடுறீங்களே, இது காயுமா அப்படி இப்படின்னு கேட்டோம். கேட்டதுக்கு இல்லைங்க, ஒரு மழை ஒரு 5 நிமிஷம் விட்டுச்சுன்னா காஞ்சிரும் அப்படின்னாங்க. காஞ்ச நிலமையை நீங்களே பாருங்கள். இப்படி தான் இருக்குது. இது மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது. போக்குவரத்து நெரிசலும் ரொம்ப ஓவராகவே இருக்குது. வண்டியும் சரியாக ஓட்டவும் இல்லை. நிறைய இதுவுமே நடக்குது. பள்ளத்தில் விட்டு 2 பேர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் சேத்துல நடந்தோன்னா கண்டிப்பாக பெரியவங்க யாராக இருந்தாலும் வழுக்கி விழுவாங்க. ஸோ இதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஒரு 3 மாதமாக இதை தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாருமே வந்து கரெக்டாக அதுக்கான ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டுறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் நடக்குது. மெயினான இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோவிந்த நகர்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரோட ப்ராப்பராக மூடி எல்லாமே பக்காவாக பண்ணுறாங்க. இதுமாரி இந்த கெனால் ஓரத்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது. ஒன்றுமே இப்படியே விட்டுடுறாங்க. ஒன்றுமே இல்லை. நம்ம நீலாங்கரை கசூரா கார்டன் எடுத்துக்கோங்க. அந்த ரோடு வந்து இதுக்கு அப்புறம் தான் அதை நோண்டினாங்க. இப்போ அந்த ரோடை போய் பார்த்தீங்கன்னா அழகாக தார் ரோடு போட்டு எப்படியும் ஒரு 6 இன்ச்சுக்கு இருக்கும். தார் ரோடு அழகாக போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அஃபிஷியல்ஸ் இருக்காங்க. யாருன்னா உடனே இது வந்துடுறாங்க. அட்வொகேட் இருக்காங்க, உள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. உடனே வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம எது சொன்னாலும் வரதில்லை. அதிகமாக வந்து போகிற இடம் மெயின் ரோடு அடுத்தது கட்டாச்சுன்னா அடுத்தது வர வண்டி எல்லாமே இங்கே தான் வருது. ஈசிஆரில் ஓஎம்ஆரில் அங்கே கட்டானா உள்ளே போது இப்படி தான் வந்து வெளியே போகிறாங்க. ஈசிஆருக்கு ஓஎம்ஆருக்கு போகிறதுக்கு எல்லாருமே இந்த வழியாக தான் வராங்க. கவுன்சிலர் வராரு போகிறாரு, பார்த்துட்டு போகிறாங்க, வராங்க. நம்ம என்ன சொல்ல முடியும்? அவங்களெல்லாம் கேட்டால் வந்து பார்க்குறாங்க, கொஞ்ச நாள் ரெடி பண்ணி தராங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் மாற்றம் மாதிரி தெரியல. இந்த 2 பிரிட்ஜு மூடினாங்கன்னா வேலையே இல்லை. ஸோ இந்த 2 பிரிட்ஜு திறந்து வச்சுருக்காங்க அப்படின்ற போச்சு. இந்த ரோடு நல்லா போட்டாங்கன்னா தான் போக்குவரத்துக்கும் நல்லாயிருக்கும். என் பேர் சத்யா. நான் கோழவேலிமான்னு 1ஆவது தெருவில்.